சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்னார், நாங்கள் ஜன்னலை திறந்து வைத்திருக்கிறோம், கதவை திறந்து வைத்திருக்கிறோம், பாருங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார். கதவும் திறந்து வைத்திருந்தார்கள், ஜன்னலையும் திறந்து வைத்திருந்தார்கள். ஒருவரும் வரவில்லை. கூட்டணியில் இருந்தவர்கள் தான் ஓடினார்கள். இவர் கதவையும் ஜன்னலையும் சொன்னார். பாஜகவின் அண்ணாமலை சொன்னார், நாங்கள் கதவு ஜன்னல் மட்டுமல்ல, வீட்டின் கூரையே திறந்து வைத்திருக்கிறோம், எங்களோடு கூட்டணிக்கு வர்றவர்கள் எல்லாம் பாருங்கள் என்று. தேர்தல் வெற்றிதான் ஒரு இயக்கத்தை தீர்மானிக்கும். எடப்பாடி தலைமையிலான கட்சி எப்படி போய்கொண்டே இருக்கிறது என்பது கேவலம் தன் வாக்கை கூட நிரூபிக்காத விஜயை பார்த்து எங்களோடு கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று தரம் தாழ்ந்து இருப்பதுதான் இன்றைய அதிமுகவினுடைய பரிதாப நிலை. நீங்கள் ஒரு திராவிட இயக்கம் என்று நம்புகிறேன். போட்டி உங்களுக்கும் எங்களுக்கும் தானே தவிர இந்த கட்டுப்பாடற்ற கூட்டத்தால் ஒரு தலைவன் உருவாகிறான் என்றால் எல்லா காலங்களிலும் அரசியல் கட்சி வருகிறது, எல்லா காலங்களிலும் ஒரு தத்துவம் வருகிறது. ஆனால் எல்லா தத்துவங்களிலும் ஒரு தகுதி வாய்ந்த தலைவன் வேண்டும், தன் தொண்டர்களை கட்டுப்படுத்துகிற ஒரு கூட்டம் வேண்டும். ஒரே உதாரணம், 3 நாட்களுக்கு முன்னால், இந்த சம்பவம் நடப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் 17,000 பேரை அதிமுக கூட்டியது. தங்கமணி, வேலுமணி, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி 17,000 பேரோடு அங்கே பேசினார்கள். ஒரு உயிர் கூட போகல. அதற்கு பாதுகாப்பு கொடுத்தோம். கட்டுப்பாடோடு அரசியல் இயக்கம் கூட்டம் நடத்துகிறது. அமித்ஷா வருகிறார், ஏன் மோடி வருகிறார், இன்னும் பல தலைவர்கள் உள்ளார், லட்சக்கணக்கில் கூட்டம் கூடுகிறது. அங்கே எல்லாம் நடக்காதது ஏன் இங்கே நடக்கிறது என்றால் அந்த இயக்கத்தை வழிநடத்துகிற தலைவன் சரியில்லை.